ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் வந்துட்டு எல்லா ஒர்க்குமே வீட்டில் முடிச்சாச்சு. விளக்குறது, கூட்டுறது, மாப் போடுறது இந்த மாதிரி எல்லாம். ஸோ இப்போ வந்து பாப்பா வர டைம் ஆச்சுங்கிறக்காக நான் நூடுல்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போயாவது நூடுல்ஸ் பண்ணுவோம், அடிக்கடி பண்ணி அவளுக்கு கொடுக்க மாட்டேன். ஸோ 1 வீக் மேலேயே அவள் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ அதுக்காக தான் நூடுல்ஸ் பண்ணி கொடுக்குறேன் நான். அதுவும் இல்லாமல் நேற்று பாப்பா கொஞ்சம் திட்டிட்டேன், ஒரு அடி வச்சுட்டேன். ஸோ அவளை சமாதானப்படுத்துறதுக்கு தான் அந்த நூடுல்ஸை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைய திட்டாவோ அடிச்சிட்டாவோ என்னெல்லாம் பண்ணுவீங்க சமாதானப்படுத்திருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்களை வந்து நம்ம அடிக்கிறதோ திட்டுறதோ கூட பெரிய விஷயம் இல்லை. பட் அவங்க என்ன மாதிரியெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தலாம்னு பிளான் பண்ணுறதே வந்து அம்மாக்களுக்கு பெரிய டஃப்பான ஒரு வேலை. ஸோ இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ பாப்பா கூப்பிட போயிடலாம். ஏன்னா ஸ்கூல் வேன் வந்து வீட்டு வாசலுக்கு வராது, மார்னிங் மட்டும்தான் வரும். ஈவினிங் வந்து நம்ம மெயின் ரோட்டுக்கு போய் தான் நம்ம பாப்பா கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ பாப்பா வந்தோடனே அந்த நூடுல்ஸை காமிச்சு எவ்வளோ ஹாப்பியாவான்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸோ அப்படியே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் மளிகை கடை அப்படின்றக்காக பால் வாங்கிட்டு போயிடலாம் டீக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கடை நின்று பால் கேட்டுட்டு இருந்தால், தம்பி கடைக்குள்ளே போயிட்டு வெளியில் வரவே மாட்டேன்றாங்களே. எப்போவுமே ஓடி ஓடி போயிடுவான் இந்த கடைக்கு. அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதே பெரிய சேலஞ்சாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ இப்போ பால் வாங்கிட்டு வந்தாச்சு. மேடம்க்கு வந்து சொல்லலை, ஆனால் சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வா, உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னா உள்ளே தேடி தேடி பார்த்துட்டு போகிறேன், ஏதாவது அம்மா வாங்கி வச்சுருப்பாங்களோ நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாங்கல, கிச்சனுக்குள்ளே போ, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போனால் அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு இருந்தா என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. பட் நூடுல்ஸுங்கவும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸோ பார்க்கவும் அவள் வாயை பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லிட்டு. ஸோ அவள் அப்படியே செம்ம ஹாப்பி ஆகிட்டான். எனக்கு இதை பார்க்கவுமே செம்ம ஹாப்பியாக, அப்பாடா மேடம் இப்படியோ சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பா தம்பி 2 பேத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் நூடுல்ஸ் போட்டு கொடுத்துட்டு எனக்கும் அத்தைக்கும் வந்து நான் டீ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் 4:30க்கு டீ குடித்தாதாங்க அடுத்து மூளையே வேலை செய்யும், அடுத்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யாராவது டீ 4 மணிக்கு குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக வந்துட்டு டீ போட்டு நானும் அத்தையும் குடித்தாச்சு. ஸோ தம்பி வந்து நூடுல்ஸ் எனக்கு ஊட்டி விடுறேன்னு ரகலை பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ஈவினிங் ஒர்க் போகும். ஸோ உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.